மச்சான், பணம் கிடைச்சிரும்லடா? கிடைக்கும்டா, நம்பிக்கையோட வா. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். வா ரமேஷ், உட்காருப்பா. அண்ணா நான் போன்ல சொன்னேன்லண்ணா, என் ஃப்ரெண்டு பிரபு. அது இவன் வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. என் கூட தானே ஒன்றா ஒர்க் பண்றான். அப்படியா? அமௌண்ட் எவ்வளவு சொன்ன? 4 லட்சமா? ஆமாண்ணா. ஓகே, கொடுத்துருவோம். ஆனா இன்ட்ரெஸ்ட் மத்த எல்லா இடத்த விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வட்டி எவ்வளவு அதிகமா இருந்தாலும் நான் அதை கட்டிடுவேன். அதுல எதுவும் பிரச்சனை வராது. ரமேஷ், என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன். என்கிட்ட கடன் கேட்டு வர்றவங்கலாம் எப்பவும் வட்டி அதிகமா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிக்காங்கன்னு சொல்லுவாங்க. சில சண்டை கூட போட்டு போவாங்க. அவங்க கிட்ட பிரச்சனையே இருக்காது, ஆனா திருப்பி கட்டணுங்கிற பயம் இருக்கும். ஆனா அவன் ஃப்ரெண்டு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம வட்டி எவ்வளவு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றாரு. வாங்குற பணத்தை திருப்பி கொடுத்துருவாரா? அது வந்து நீங்க கொடுக்க போற பணத்தை வச்சுதான் நான் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். அது வந்ததும் நீங்க கொடுத்த கடனை கண்டிப்பா நான் வந்து வட்டியோட திரும்ப கொடுத்துருவேன். ரொம்பலாம் டைம் எடுத்துக்க மாட்டேன். அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். நீ என்னப்பா சொல்ற? நம்பலாமா? அண்ணா நம்பலாண்ணே. இவனுக்கு சொந்தமா 6 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை விற்க போறான். அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்றதுக்கு பணம் தேவைப்படுதுண்ணே. அதுக்காக தான் வட்டியை பத்தி யோசிக்காம சரின்னு சொல்றான். மத்தபடிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே. சரி, நீ சொல்ற 4 லட்சம் தானே, கொடுத்துருவோம். பணம் இப்பவே கிடைக்குமாங்க? இப்பவே கொடுக்கறத பத்தி பிரச்சனை கிடையாது. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான் எனக்கு. அப்ப நல்லதா போச்சு. உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வரியா?